மத்திய அரசில் வேலை வாங்கி தருவதாக கூறி 50 லட்சம் ரூபாய் வரை மோசடி செய்த விவகாரம் தொடர்பாக இது பற்றிய மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி விரிக்க கேட்கலாம். வணக்கம் கிருஷ்ணமூர்த்தி, செய்தி குறித்த விவரம். வணக்கம். சென்னை பொழிச்சலூரில் யங் ஸ்போர்ட்ஸ் ஆஃப் இந்தியா என்ற பெயரில் விளையாட்டு பயிற்சி மையம் ஒன்று செயல்பட்டு வந்தது. இதில் பயிற்சிக்காக வேலூர் மாவட்டத்தைச் சேர்ந்த லோகேஷ் என்பவர் சேர்ந்திருந்தார். அப்போது அந்த பயிற்சி மையத்தின் உரிமையாளர் ஜெயராமன் தான் பாஜகவில் முக்கிய பொறுப்பில் இருப்பதால் மத்திய அரசில் பணியில் வேலை வாங்கி தருவதாக கூறி பல தவணைகள் மூலமாக சுமார் 30 லட்சம் ரூபாய் வரை பணம் பெற்றிருக்கிறார். பின்னர் மத்திய அரசு பணியில் சேர பணி நியமன ஆணையம் லோகேஷுக்கு வழங்கியிருக்கிறார். இதனை ஆய்வு செய்த போதுதான் இது போலியான நியமன ஆணை என்பது தெரிய வந்தது. இதேபோல் மத்திய அரசில் பணி வாங்கி தருவதாக கூறி 50 லட்சம் ரூபாய் வரை மோசடி செய்திருப்பது தெரிய வந்ததை அடுத்து லோகேஷ்குமார் தாம்பரம் மாநகர காவல் ஆணையர் அலுவலகத்தில் புகார் ஒன்றை கொடுத்திருந்தார். இதையடுத்து தாம்பரம் காவல் ஆணையர் உத்தரவின் பெயரில் சங்கர் நகர் காவல் நிலையம் இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்து பாஜக கட்சியைச் சேர்ந்த ஜெயராம் மற்றும் அவர் அஸ்வினி ஜெயராம் அவரது மனைவி ஸ்போர்ட்ஸ் நிறுவனத்தில் பணியில் இருந்து பிரியா ஆகியோரை தேடி வருகிறார்கள். இந்த நிலையில் இந்த வழக்கில் தங்களுக்கு முன்ஜாமீன் வழங்க கோரி ஜெயராம் அவரது மனைவி பிரியா அஸ்வினி ஆகியோர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருக்கிறார்கள். இந்த மனுக்கள் நீதிபதி சுந்தர்மோகன் அமர்வு முன்பாக விசாரணைக்காக வந்தபோது காவல்துறை தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் விசாரணை ஆரம்ப கட்டத்தில் உள்ளது என்றும் குற்றம் சாட்டப்பட்டவர்கள் இதுவரை தலைமறைவாக இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டது. இதனை ஏற்றுக்கொண்ட நீதிபதி 3 பேரின் முன்ஜாமீன் மனுக்களையும் தள்ளுபடி செய்து உத்தரவிட்டிருக்கிறார். விரிவான விவரங்களுக்கு நன்றி கிருஷ்ணமூர்த்தி.